நம்ம பாவ கணக்கு எல்லாம் பாதியாக மாறிடும். அது எவ்வளோ பெரிய நம்ம பாவமாக நம்ம செஞ்சிருந்தாலும் சரி, மனம் வருந்தி மனம் திருந்தி நம்ம முருகான்னு நினைக்கும் போது அந்த பாவங்கள் எல்லாமே பாதிக்கு பாதியாக கழிக்கப்படும். மீதி இருக்க அந்த பாதி பாவத்தையும் முருகனுடைய துணையால் நம்ம ஜெயிச்சிருவோம். ஆனால் சின்ன சின்ன இன்னல்கள், கஷ்டங்கள், சோதனைகள் எல்லாமே வாழ்க்கையில் இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம கர்மாக்களை கழிக்கிறதுக்கு தான் பிறந்தே இருக்கிறோம். அப்போது இந்த கர்மாக்களால் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறது. முருகன் வழிபடும் போது நம்ம அந்த கர்மாக்களை கொஞ்சமாக நம்ம அனுபவிப்போம். முருகனுடைய அருள் தான் நமக்கு கடலளவு இருக்கும். இந்த கர்மாக்கள் நம்ம கடுகளவு தான் இருக்கும். ஆனால் கடலளவு முருகனோட அருளை வச்சுக்கிட்டு இந்த கடுகளவு கர்மாக்களை நம்மளால் கடந்து போக முடியாதா? நம்ம எவ்வளோ சோதனையை பார்த்துட்டோம், எவ்வளோ கஷ்டங்களை பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது சொல்லுங்கள்? நம்மளால் முடியாதது என்ன தான் இருக்குது? எல்லாமே நம்மளால் முடியும். அதுவும் முருகன் நம்ம கூட இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில்